நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் கிரீன் டிக் ரமேஷ். இப்போ நம்ம வந்திருக்க இடம் எதுனா ஊத்துமலை முருகன் கோவில் என்ட்ரன்ஸுக்கு ஏறுறோம். ஊத்துமலை முருகன் கோவில் மலை மலையுடைய முதல் நிலை சமதளத்துக்கு வரோம். சாமுண்டீஸ்வரி அம்மன் திருக்கோவில் கட்டடை வேலை. மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதுதான் சேலத்து வியூ. சேலம் மாநகரம். சேலம் என்றாலே மலைசூழ் மாநகரம் தானே நண்பர்களே. சுற்றியும் பாருங்கள், சேலத்தை சுற்றி மலை தான். அதுதான் மலைசூழ் மாநகரம். சுற்றி மலை தான். இதுக்கே நம்ம இது பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சி. முதல்ல சவுண்டம்மன் கோயில், அதுக்கப்புறம் முருகன் கோயில் போகிறோம். இது முருகன் கோயில். இந்தாண்ட போனால் நாராயணன் கோயில். இங்கே இந்த கோயில் வந்து சக்கரத்தாழ்வார் கோயில் இருக்குது. நாராயணன் கோயில் பாதை கொஞ்சம் இதாக தான் இருக்கும். கருமோடாக தான் இருக்கும் பாதை. வேறு யாரும் இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காரமாக தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இயற்கையின் அருட்கொடை. கருப்பனார் சுவாமி காப்பாற்று. மழை இன்னும் எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்கள். கீழே எவ்வளோ வெயில், இங்கே எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள். அப்படி சில்லுன்னு இருக்குது. மணி இப்போ என்னென்னா சரியாக 1:33. எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள். எனக்கு இன்றைக்கு பிறந்த நாள். அதை கொண்டாட ஊத்துமலைக்கு வந்திருக்கிறேன். ஏன்னு சொல்லிட்டு இங்கே ஏன் வந்தேன்னு கேட்குறீங்களா? இப்போல்லாம் நல்ல விஷயமா தான். எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள். இதுதான் நான் வந்து இந்த செடி வந்து இந்த செடிக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இந்த செடி தான் என்னுடைய 38வது வயசில் நட்டு வளர்த்துது. எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு பாருங்கள். சரி, அது இருக்கட்டும். இப்போவே கடப்பாறை இருக்கேன். இப்போ வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போ சேலத்தில் சிட்டிக்குள்ளே இவ்வளோ ஒரு இடம் மழை, அதில் இயற்கை சூழ்ந்த பகுதின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதான் நாராயணன் கோவில். ஸ்ரீ விஜயலட்சுமி கருடாழ்வார். இது ஆஞ்சநேயர் சன்னதி.
வெயில் கீழே இருக்கும்போது முடியவே இல்லை. பங்குனி வெயில் மாதிரி அடிக்கிட்டு இருக்கு. பகலில் கிளைமேட் எல்லாம் சூழ்நிலாம் கால சூழ்நிலாம் மாறி போயிட்டு. தயவுசெய்து நண்பர்களே, நீயாச்சும் இயற்கையை வாழ விட்டீங்கன்னா தான் அது நம்மளை வாழ விடும். முனீஸ்வர் பகவான் நல்லா அடர்ந்த காடு. உண்மையிலே சேலத்து மக்களுக்கு இது கிடைச்சது ஒரு நல்ல வரப்பிரசாதம் இது. ஆனால் இங்கே பிளாஸ்டிக்ஸில் எப்படி தான் அலோவ் பண்ணுறவங்களோ தெரியல. ஒரு பிளாஸ்டிக்லாம் மக்கிறதுக்கு பல்லாயிரம் வருஷம் ஆகுங்கிறாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியல. மக்களுக்கு விழிப்புணர்வு இதெல்லாம் தடுத்துக்கிட்டா தான். தயவுசெய்து மக்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள். ஊத்துமலைக்கு வரவங்க, தான தர்மம் பண்ணுறவங்க, கோயிலுக்கு அன்னதானம் பண்ணுறவங்க, இந்த பிளாஸ்டிக் பொருள்லாம் தவிர்த்திங்கன்னா பரவாயில்லாம். எங்கேயும் பாருங்கலாம் குப்பை தான். அதில் பிளாஸ்டிக் குப்பையாக இருக்குது. நெகிழி குப்பையை தவிருங்கள் தயவுசெய்து நண்பர்களே. சேலம் வியூ நாராயணன் கோயில். இது படிக்கட்டு ஏறி வர்றது. இது ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த பக்கம் வண்டியில் வர பாதை. இது ஸ்டெப்ஸில் அப்படியே வரலாம். இதுதான் மலைக்கு போகிற பாதை. இன்னொரு பாதை இருக்குது. இதுதான் நம்ம வந்த வழி. எவ்வளோ ரம்யமாக இருக்குது பாருங்கள். ஈஸ்வரன் கோயில். இது சிவன் பரம்பொருள். அம்மன் கோவில். இது மேலே படிக்கட்டு இருக்குது. ஆனால் அவ்வளோதான் போட்டிருக்கு. அது வரைக்கும் அந்த கோயில் வரைக்கும் போக போட்டிருக்கு. ஓய்வு நேரத்தில் எல்லோரும் இங்கே வரலாம். மாநகரத்தில் வாழ்ந்து இதே நச்சு காட்டுற சுவாசிச்சு இது ஒரு மாறுதலாக இங்கே வந்தீங்கன்னா ஒரு மேலே தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அங்கே தான் தீபம் ஏற்றுவாங்க. பௌர்ணமி நாளில் தீபம் ஏற்றுவாங்க. இந்த இடத்துல தான் நாங்கள் மரக்கண்டு ரெண்டெல்லாம் வந்திருக்கிறோம். குடும்பத்தோடு வந்திருக்கிறோம். குடிச்சு நான் படிக்கிறேன். மண்ணு நல்லா இருக்குமா? அங்கேயே ஓரத்தில் வைங்க. செடியில் இதெல்லாம் எடுக்கணும்ல. எடுக்கணும். இருக்க மரங்களில் இங்கே நூற்றுக்கணக்கான மரம் இருக்குல்ல. இது நம்ம இயக்கத்தின் சார்பாக க்ரீன் கிராஸ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நம்ம இயக்கம் ஒன்று இருக்குது. நம்ம ஏற்கனவே இங்கே நட்டு வளர்த்துது. இதெல்லாம் வேறு ஒரு அமைப்பும் நாங்களும் சேர்ந்து நட்டு வளர்த்தோம். இங்கே இவ்வளோ செடிகள் மரங்கள்லாம் இருக்குன்னா நமக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி கூடத்தான் செய்யுது. இதுதான் நான் என்னுடைய வயது 38வது வயதில் வைத்த மரம். 12 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். மற்ற வருஷத்தில் வைக்கலையான்னு கேட்காதீங்க. மற்ற வருஷம்லாம் இந்த ஸ்கூல்ஸு, பள்ளிக்கூடம் மற்றும் ஒரு சின்ன சின்ன இடம் நமக்கு எங்கே கிடைச்சாலும் அப்பப்போ நட்டு வளர்த்துட்டே இருப்பேன். அதெல்லாம் அப்போ எனக்கு சேனலில் அப்போ ஸ்டார்ட் பண்ணல. அதனால் தான் இப்போ சரி விழிப்புணர்வுக்காக நம்ம சேனல் சார்பாக இதை ஒரு வீடியோவை பதிவிட்டு செய்கிறோம். நான் போய் இப்படி நாளை போட்டு நான் அடி இந்த 50 செடி நடுறதா இன்றைக்கி 50 வயசு மென்ஷன் பண்ணுறதுக்காக 50 மரம் நடத்தி நட்டு வளர்க்கலான்ட்டு இப்போ முத முறையாக ஏற்கனவே அங்கே ஒன்று நட்டாச்சு. நம்ம வீட்டு பக்கத்துலேயே வீட்டு வாசலே ஒன்று நட்டாச்சு.
இப்பொழுது நண்பர்களே, தயவுசெய்து இந்த மாதிரி பிறந்தநாளை வந்து ஒரு பயனுள்ளதாக உங்களை எல்லோரும் கொண்டாட நான் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். கொஞ்சம் ஆழம் காயம் கொடுக்கலாம். அதை கொடுத்து தான் போய்ட்டு தாமராச்சு எதுவும் மரம் நட்டுட்டு வந்துடுது. குழி போதுன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, ஒரு செடிக்கு குறைஞ்சது 1 அடி அகலம் 2 அடி ஆழம் இருந்தால் தான் பரவலாம். அப்போ தான் வேர் நல்லா ஊனி வேர் ஊன்று நல்லா. நமது கிரீன் டிக் சார்பாக இதுதான் நம்ம வைக்க வேண்டிய மரக்கன்று. மரக்கன்று நடலாம். வாங்க நண்பர்களே, மரம் நடலாம். அரளி செடி வைக்கிறதுக்கு புளி எடுக்கிறோம். ஒரு செடிக்கு இடைவெளி வந்து ஒரு 8 அடியாச்சும் குறைஞ்சே இருக்கணும். செடிக்கு அரளி செடி இப்போ அடுத்தது நான் ஒரு 5 நிமிஷம் ஓய்வு. 38 வயசில் இந்த மரம் வச்சது பார்க்குறதுக்கே ரொம்ப மனசு ரொம்ப மகிழ்ச்சி அடையுது. பாருங்கள் எவ்வளோ பசுமையாக அழகாக. நம்ம வச்ச மரம் வச்சு வளர்ந்து பார்க்குறதுல அதோட மகிழ்ச்சி. நல்லா சின்ன கண்ணை வச்சேன், இப்போ எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது பாருங்கள். இது நம்ம கிரீன் டிக் சார்பாக, நம்ம சேனல் சார்பாக இது வந்து க்ரீன் விலாக். நம்ம இனிமேட்டு க்ரீன் விலாக் வாரம் இனிமேட்டு க்ரீன் விலாக் தொடரும். இது வந்து மொதல் எபிசோட். ஸ்ரீ யோக நரசிம்மர் மரக்கன்று நட்டால் மட்டும் போகாது, அது வளர்த்து பராமரித்து வளர்க்கணும். இந்த கன்று தான் இப்போ வைக்க போகிறோம். அரளி ஆக்சிஜனுக்கு கிடைக்க ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அரளி உயிர் வாயு தயாரிக்கிறதுல இது உன்னதமான செடி. அடுத்து அரளி செடிக்கு குழி எடுத்தாச்சு, நட்டுடலாம். நண்பர்களே, மரம் வளர்ப்போம், மனிதம் காப்போம். எங்கள் வீட்டுக்காரம்மா மரம் நட்டுட்டாங்க. நாராயணன் கோயிலேருந்து அடுத்து முருகன் கோயிலுக்கு மரம் மழை ஏழு வரும். அது வரும் இன்னும் கொஞ்சம் பாதை கொஞ்சம் சரியாக போட்டால் அது கொஞ்சம் வண்டி வாகனத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வண்டி வரவங்கலாம் கொஞ்சம் இந்த இடம்லாம் வந்து பார்த்து வரணும். தயவுசெய்து ஊத்துமலைக்கு வரவங்க ஏதோ அப்பப்போ மரக்கன்று நட்டு வளர்த்தீங்கன்னா இன்னும் காடு பசுமையாகிடும். இந்த இடமே பசுமையாகிடும். தண்ணி அங்கே இருக்குதுல்ல, தண்ணி போகிற காடு எனக்கு பாதை சரியில்லை.
ஊத்துமலை முருகன். முருகா. பசுமை நிறைந்த இடத்துல முருகன், அப்பன் முருகன் நல்லா ஆனந்தமாக குடியிருக்கார். இது வேலைப்பாடு நடக்கும் போல் இருக்குது. கோயிலாக தான் இல்லாமல் புனரபிநர் செய்கிறாங்க. ஸ்ரீ சக்கரமா கால பைரவரா என்னன்னு தெரியல. புனரமைப்பு நடக்குது. இந்த பக்கம் எல்லாம் காங்கிரீட் காடு, அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் பசுமை காடு. நண்பர்களே, அப்பன்ட்ட முருகன்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். பசுமை வளர்க்க மென்மேலும் போராடுவோம். வாங்க பார்த்துக்கலாம். அங்கே பாருங்க, மலையே காணும். பாதி மலையே காணும். பக் 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 பக். பார்த்தோம். அடுத்தது சக்கரத்தாழ்வார், அதுக்கப்புறம் நாராயணன் கோயில். இதுதான் ஊத்துமலை முருகன் கோவில். அமைதியான ரம்மியமாக முருகன், தமிழ் கடவுள் முருகன் குடியிருக்கிறார். உண்மையிலே அழகுங்க. இயற்கையும் இறையும் ஒன்றே. தயவுசெய்து நண்பர்களே, இயற்கையை நேசித்து போற்றி பாதுகாப்போம். பாருங்க, அதான் வந்து அந்த மலை தான் வந்து கரிபெருமாள் கரடு. அது அங்கே இருக்க பெருமாள் கோயில் இருக்குது. சேலத்தை சுற்றி எல்லாம் மலை தான். அதுதான் குமரகிரி மலை. அந்தாண்ட மேலே ஒரு கோயில் இருக்குல்ல, அதுதான் வந்து குமரகிரி மலை. அது முருகன் கோயில் தான். முருகன் கோயிலேருந்து பார்த்தா சேலம் இப்படி தான் இருக்கும். உண்மையில அழகு. குடும்பங்களுக்கு நடக்கிறதுக்காக எல்லாம் புனரமைப்பு பண்ணுறாங்க போல் தெரியுது. அதான் எல்லாமே பாருங்கள். இது சேலத்தோட தென்புறம். பாருங்கள், எவ்வளோ இறக்கட்டியப்பா டீப்பாக இருக்கு பாருங்க. பசுமையாக வச்சுருக்காங்க, பரவாயில்ல. எங்கள் வீட்டில் வண்டி இங்கே நிறுத்த சொன்னால் அப்போ 1/2 கிலோமீட்டர் தள்ளி நிறுத்திவிட்டாங்க. இந்த முள்ளுச்செடியெல்லாம் எடுத்துகிட்டா பரவாயில்லாம், நாட்டு மரமும் நடலாம். இதுதான் சக்கரத்தாழ்வார். இது வேலைப்பாடு நடந்துட்டு போல் இருக்குது. இதுதான் நாராயணன் கோயிலுக்கு ஸ்டெப்ஸில் போகிற வழி. இதுதான் மரம். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு. மன மகிழ்ச்சி வேணும்னா சேலத்தில் மக்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் இங்கே வர வாய்ப்பு இருந்தால் வந்து பாருங்கள். அமைதியாக இருக்கும். உண்மையிலேயே மன மகிழ்ச்சியாக இருக்குது. காற்று, இயற்கை அழகே அழகுதான். ஸ்ரீ சௌடேஸ்வரி அம்மன் கோவில். வெள்ளை சட்டை, என்ன லுக்கு. குட்டி ஆடு, பெரு ஆடு, தாயாடு, ஏடிச்சோம். பரவாயில்ல பரவாயில்ல. முருகா. ஆடு பாரு, எத்தனை ஆடு, குட்டி ஆடு. இப்போ நாம் கீழே போகணும். இலைப்பாரியாச்சு. சுற்றி மரவல் அழகா. இயற்கையே இயற்கை. இது போட்ட கம்மியாக இருக்குது.
அமாவாசை இதுக்கெலாம் சரியான கூட்டம் வரும். அமாவாசை, பிரதோஷம், பௌர்ணமி அதுக்கெல்லாம் நல்ல கூட்டம் வரும். வெளியில் கட்டியிருக்காங்க. இயற்கை இயற்கை அழகு. அங்கே ரோடெல்லாம் கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும், பார்த்து இறங்கணும். அடிவாரத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும் உயரம். வள்ளலார் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் திருச்சபை. அருட்பெருஞ்சோதி வள்ளலார் திருச்சபை. கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரும்போது இதெல்லாம் இல்லை, இந்த கார்டெல்லாம் இல்லை. இப்போ தான் போட்டிருக்காங்க போட்டு, இருந்த இதில் போட்டிருக்காங்க பாதுகாப்பு. இந்த பாதை இதுக்கும் நல்லா இருக்குது. இது கீழே கொஞ்சம் பாதை கொஞ்சம் இதாக இருக்குது. அது கொஞ்சம் சரி செஞ்சாங்கன்னா அருமையாக இருக்கும். இப்போல்லாம் வந்து அரசாங்கம்லாம் அனுமதிக்கிறது இல்லை. மாநகராட்சி இடம் போகுது.